திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது சிறுமலை ஊராட்சி. சிறுமலை ஊராட்சியானது கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக உள்ளது. இந்த சிறுமலை ஊராட்சியில் 7 உட்கடை கிராமங்கள் உள்ளன. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் நேற்று திங்கட்கிழமை 2 தினங்களும் நள்ளிரவில் பலத்த மழை பெய்தது. அதே போல் மழை மட்டும் இல்லாமல் சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் இங்குள்ள மின் கம்பங்கள் அடியோடு சாய்ந்தன. அதே போல் மரங்களும் சாய்ந்ததால் மின் வயர்கள் துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் சிறுமலை, புதூர் மற்றும் பழையூர், தென்மலை, பொன்னுருவி உள்ளிட்ட 7 உட்கடை கிராமங்களும் பாதிக்கப்பட்டன. மின்சார வாரிய அதிகாரிகள் நேற்று சிறுமலை புதூர் பகுதியில் மட்டும் பார்வையிட்டு சென்றனர். பழையூருக்கு தற்போது மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் புதூர், தென்மலை, பொன்னுருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தற்போது வரை மின்சாரம் வழங்கப்படவில்லை. ஞாயிற்றுக்கிழமை முதல் தற்போது வரை 3 தினங்களாக மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர். மேலும் அடிப்படை வகை தேவைகளுக்காக குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகளுக்கு தண்ணீர் கூட இல்லாமல் தவித்து வருகின்றனர். மின் மோட்டார்கள் இயக்கப்படவில்லை. அதே போல் செல்போன் யாருக்கும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றாலும் செல்போனுக்கு கூட மின்சாதனம் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உள்ளது. தற்போது வரை தென்மலை செல்லும் சாலைகளில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்து அப்படியே உள்ளன. மின் பணியாளர்கள் இன்று காலை வந்துவிட்டு மீண்டும் திரும்பி சென்றதாக இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மின்வாரிய அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்ட போது இன்னும் 2 தினங்கள் ஆகும் மின்சாரம் வழங்குவதற்காக. மலைப்பகுதி என்பதால் மின் கம்பங்கள் கொண்டு செல்வதற்கு சிரமமாக உள்ளது. ஆகவே இன்னும் 2 தினங்கள் ஆகும் என்று கூறுகின்றனர். இப்பகுதியில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் சூழ்நிலையில் விவசாயத்தை நம்பியே வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் அடிப்படை தேவையை கூட மின்சாரம் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை தற்போது உள்ளது. இன்றே 3 தினங்கள் ஆகி பொதுமக்கள் அவதியுற்று வரும் நிலையில் இன்னும் 2 தினங்கள் ஆகும் என மின்வாரிய அதிகாரிகள் கூறுவது இப்பகுதி மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது வரை மின்சாரமும் இல்லை. அதே போல் மின் வயர்களையும் இவர்கள் சுற்றி அதற்கு பணியாளர்கள் மூலம் அந்த பணிகளையும் மேற்கொள்ளவில்லை என்பது மேலும் அதர்ச்சிக்கு மேல் அதர்ச்சியை உருவாக்கியுள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு மின் வாரிய அதிகாரிகள் மூலம் உடனடி மின்சாரம் வழங்குவதற்கும் அதேபோல் மின் வயர்கள் ஆங்காங்கே அறுந்து கிடக்கின்றன, அவற்றை சரி செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி நாட்ராயன்.